தனி வீடு. இது ஒரு குடும்ப கதை. அம்மா மாட்டு கொட்டகைக்குள் சாணத்தை பெருக்கிக் கொண்டிருந்தாள். முதுமை அவளை முழுவதுமாக தின்னாமல் எலும்பை மட்டும் விட்டு வைத்திருந்தது. காதோர முடிகள் புளிச்சை தண்டு நாரை போல வெளுத்திருந்தன. கொசுவம் மாதிரியான சுருக்கம் முகத்தில் அப்பியிருந்தன. முடிச்சை அவிழ்க்க இதுதான் சரியான தருணம் என எனக்கு பட்டது. அம்மா, தலையை தூக்கி பார்த்தாள். நானும் காஞ்சனாவும் கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிக்கிறட்டுமா? இடுப்பின் பின்புறம் 2 கைகளையும் கொடுத்து நிமிர்ந்தாள். நெட்டிகள் பொடபொடவென பறிந்தன. நீயும் காஞ்சனாவும் மட்டும்தானா? இல்லை புள்ள மதனுமா? மதனை விட்டுட்டா போக முடியும்? அவனுந்தாம்மா. சமிக்கையாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாணக்கூடையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். 30 வருஷத்துக்கு முன்னாடி சாணிக்கூடை இருக்கிற இடத்துல நீ இருந்தேடா மகனே. அம்மா எதையும் நேராக பேசக்கூடியவள் அல்ல. அவளுக்கென தனி நடை இருக்கு. சாணத்தை கொட்டிவிட்டு மறுபடியும் சாணத்தை பெருக்கும்போது அம்மாவை பார்க்க பாவமாக தெரிந்தாள். இரும்மா, குப்பையை நான் தூக்கி விடுறேன். முந்தானையை எடுத்து லபக்கென்று சொருகி கொண்டவள் அரை வட்டம் அடித்து கூடையை இடுப்பில் சாத்தி கொண்டாள். மாட்டுச்சாணம் உனக்கு இப்போ குப்பையாக போச்சு என சொல்லிவிட்டு பூமி குலுங்க நடந்தாள். இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுகிறேம்மா? கூடையை கீழே போட்டவள் முந்தானையை கைப்பிடிக்குள் சுருட்டி கொண்டு பெருமூச்சு விட்டாள். இப்போ நீ பொண்டாட்டி பிள்ளையை அழைச்சிக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புனா ஊர் ஜனம் என்னடா சொல்லும்? வீட்டுக்குள்ளே ஏதோ சலசலப்புன்னு காதை கடிச்சிட மாட்டாங்க? ஊர் சனத்துக்காகவா அம்மா வாழ முடியும்? பின்னே மனுஷங்க துணி உடுத்துறோம்னா எதுக்கு உடுத்துறோம்? அடுத்தவங்களுக்காகத்தானே உடுத்துறோம். அப்படியே பேசினாலும் எத்தனை நாளுக்கு தான் பேசுவாங்கம்மா? 1 வாரம் இல்லை 1 மாதம்? நீ பொம்மநாட்டி பேச்சை கேட்டுக்கிட்ட அவள் பின்னாடி போகிறத காலாங்காலத்துக்கும் பேசுவாளடா. என் நாள் மனதில் சுருக்கென்று ஒரு தையல் விழுந்தது. தூரத்தில் காஞ்சனா அன்னக்கோடையை கழுவும் பாவனையில் நான் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தாள். கீதாரி ஆசாரும் நேரத்தில் வேலியை தாண்டும் செம்மறி ஆட்டை போல அம்மா என்னை கவனிக்காத நேரம் பார்த்து காஞ்சனாவை கவனித்தேன். வாயை நெளித்து இலக்காரம் செய்தாள். அம்மாவை பேசவிட்டால் நிறைய பேசுவாள். காஞ்சனா எனும் பிம்பம் வேலி படலுக்குள் நிழலாட மனதில் எழும் கொந்தளிப்புகளை மாத்திரை போல விழுங்கிக் கொண்டு அடுத்த வேலைக்கு எட்டு போட்டாள். என் நினைவுகளோ கடந்த காலத்திற்கு போய் சொருகி கொண்டது. நகரத்து பொண்டுக தாலி கைட்ட தங்கத்தில் கேட்பாளுக. தனி கொடுத்தன வைக்க சொல்லுவாளுக. விடிஞ்சா சுடிதார், இருட்டுனா நைட்டி, தஸ்ஸு புசுன்னு மணிக்கணக்கில் பேச்சு. மாமியார் பிரச்சனைக்கு புருஷனை கோட்டுப்படியில் ஏற்றுவாளுக. நீ பார்த்திருக்கும் பொண்ணு காஞ்சனா எப்படிடா? அப்படிலாம் இல்லைம்மா, காஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. அப்புறம் நடக்க போகிற கதையெல்லாம் கடவுள் நம்ம தலையில் போட்ட எழுத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் கிராமத்திலே இருக்க பழகிடுவாளா? இருப்பாம்மா. அம்மாவும் நானும் இப்படி பேசிக்கொண்டது நேற்று நடந்தது போலவே இருக்கு. ஆனால் 8 வருஷமாச்சு. காஞ்சனா அவசரமாக என்னை அழைத்தாள். நிகழ்காலத்திற்குள் வந்தேன். பேச சொன்னால் தவளையை முழுங்கிய பாம்பாட்டம் பம்முறீங்க. பெத்த அம்மா கிட்ட பேசுகிறதுக்கே இப்படியா? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன நான் இப்போ பம்முனேன்? கோபமாக கேட்டேன். நீயும் அப்பாவும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியில் தங்கிக்கிறேன்னு பட்டுன்னு போட்டு உடைக்க வேண்டியது தானே? நீ நினைக்கிற மாதிரி இல்லை காஞ்சனா. பெற்றவங்க கிட்ட வார்த்தையை அளந்து தான் வைக்கணும். நான் தான் அப்போவே கேட்டேன்ல, தனி கொடுத்தனமாக நம்மளை வைப்பாங்களான்னு. அதுக்கு நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்க? வைப்பாங்கன்னு சொன்னேன். பின்ன ஏன் வைக்கல? கொஞ்சம் பொறுத்துக்கோ காஞ்சனா. மதன் படிக்கிற காலத்தில் தனியாக போயிடுவோம். கண்டும் காணாமலும் அதுக்கும் இதுக்குமாக நடந்த அம்மா டீக்கடை போய் திரும்பி அப்பாவை அழைத்து கொண்டு நட்டநாத்து குழியை மறைக்க தண்ணீர் கட்ட கிளம்பி விட்டாள். காஞ்சனா கருவிழிகள் இமைக்குள் சொருக நெற்றியை நிமிர்த்து பார்த்தாள். சரி, உருப்படிகளெல்லாம் எடுத்து வை. மொட்டு மலர்வதைப் போல மெல்லிதான அவள் இதழ்கள் அசைவுற்றன. அதிலிருந்து ஒரு சொல்லும் வந்து விழுந்தன. இப்போவே வா. இப்போவே தான். அவளுக்கு கை கால்கள் ஓடவில்லை. அவளுடைய மனசு குளிர்ந்தது. வீடு கேட்டாள். பழைய வீட்டில் தங்கிக்கலாம். எரித்து விடுவதைப் போல பார்த்தவள், என்ன விளையாடுறீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை காஞ்சனா. என்னால் அப்படியெல்லாம் திடுத்துப்புன்னு பெற்றவங்களை விட்டுட்டு டவுன் பக்கம் வர முடியாது. எங்கள் இருவருக்கும் இடையில் கொஞ்ச நேரம் நிசப்தம் நிலவியது. 2 மாதம் மட்டும் பழைய வீட்டில் தங்குவோம், பிறகு உன் விருப்பப்படியே டவுன். எனது யோசனை அவளுக்கு சரியான பட்டிருக்கும் போலும் சம்மதித்தாள். பழைய வீட்டுக்கும் இப்போ குடியிருக்கும் வீட்டுக்கும் குறுக்க ஒரே ஒரு நீரோடை தான். ரோடு சுற்றி வர 1 மைல் தூரம் பிடிக்கும். தனி குடித்தனம் போகும்போது குதூகலத்துடன் மகனை தேடினான். மதன் சின்னஞ்சிறு செட்டுக்களோடு தெருவில் அவன் விளையாடி கொண்டிருந்தான். மதன், இங்கே வா, உன்னை அப்பா கூப்பிட்றாங்க. போங்கம்மா, நான் விளையாண்டுட்டு இருக்கேன். வாடா, அப்பா கூப்பிட்றாங்கல்ல. போங்க, நான் வரமாட்டேன்.
காஞ்சனா வேகமாக மகனை நோக்கி நடையை கட்டினாள். அவன் மண்ணையெல்லாம் குவித்து வீடு கட்டி கொண்டிருந்தான். சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுத்திருந்தான். பின்பக்கமாக திரும்பி 2 கால்களையும் ஒன்று சேர்த்து விரல்களோடு ரோடு போட்டிருந்தான். ரோடு வீட்டைச் சுற்றி நெளிந்து வாசலில் வந்து நின்றது. மதன், இது என்னப்பா வீடா? ஐயோ இல்லைம்மா, பங்களா என சொல்லிக்கொண்டே அவனது விளையாட்டில் துடிப்பாக இருந்தான். அவளுக்கு வந்த சிரிப்பை வெடிக்காமல் கட்டுப்படுத்தி கொண்டாள். காஞ்சனா மகன் கட்டி கொண்டிருக்கும் வீட்டை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பங்களாவுக்கு அருகில் குச்சி ஒன்று ஊன்றியிருந்தது. அதை பார்த்து கேட்டாள், இது என்னப்பா, மரமா? அது டவர்மா, நம்ம ஃபோன் பேசணும்ல. தூரத்தில் 1-2 தென்னங்கீற்றை வைத்து சிறியதாக கொட்டகை ஒன்றும் போட்டிருந்தான். அந்த கொட்டகை நீண்ட நேரமாக பார்த்திருந்தவள் பிறகு கேட்டாள், மதன், என்னப்பா நீ கக்கூசை கொண்டு போய் அவ்வளோ தூரத்தில் கட்டியிருக்க? என்னம்மா நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாகவே சொல்கிற? பின்ன என்னப்பா இது? தனி வீடு வேணும்னு எப்போ பார்த்தாலும் நீ அப்பா கிட்ட சண்டை போடுறல்ல, அந்த மாதிரி நான் பெருசாக வந்தால் என்கிட்டையும் நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு தாம்மா உங்களுக்காக ஒரு தனி வீடு கட்டியிருக்கேம்மா. அதுதாம்மா அது. பிரங்கை தப்பிய நிலையில் இடுங்கி போய் திரும்பி வந்து கொண்டிருந்தாள் காஞ்சனா.